வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒருத்தர் 2 பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே. பட் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டவுட்டு. ஒரு $100 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண அக்கௌண்ட்டை வந்து எனக்கு காமிங்க. அதாவது ஒரு $100 வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பர்சனலாகவும் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு $100 அக்கௌண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னாலும் இதே அப்படியே தான். நீங்கள் 1000 USDக்கு இப்படி தான் ட்ரேட் பண்ணணும், 10,000 USDக்கு இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ரூல் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன ரூல் நான் ஃபாலோ பண்ணேன், இந்த $100க்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணேன், நீங்கள் அதை எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து லாட் சைஸ் வந்து உங்களுக்கு என்னங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். எவ்வளோ லாட் சைஸ் யூஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும், எப்படி வைக்கணும் மீன்ஸ் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ உங்களோட எந்த மாதிரி எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருந்தால் அந்த ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட 100 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, 10,000 USD இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ரூல் இது தான். ஓகே, சரி. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டு, ஆக்டாஃபெக்ஸில் ஓப்பன் பண்ண ஒரு அக்கௌண்ட்டு. இது எப்போ ஓப்பன் பண்ணேன், இது எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். இந்த அக்கௌண்ட்டு வந்து எப்போ ஓப்பன் பண்ணதுன்னா லாஸ்ட் இயர் 2021 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது. 6th month 7th ஓப்பன் பண்ணது. ஒரு ஜஸ்ட் ஒரு $20 போட்டு ஓப்பன் பண்ணாங்க. எதுக்குன்னா ஆக்டாஃபெக்ஸ் எப்படி இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு, எந்த மாதிரியெல்லாம் கமிஷன்ஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் செக் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு வேண்டி நம்ம வந்து ஓப்பன் பண்ண ஒரு அக்கௌண்ட் இது. ஜஸ்ட் $20 போட்டேன். உங்களுக்கு பாருங்கள், $20 அக்கௌண்ட்டுக்கு 0.02 லாட் சைஸ் வந்து போட்டு ட்ரேட் பண்ணேன். ஜஸ்ட் போடும், பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. பட் உங்களுக்கு தெரியும் இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த லாட் சைஸுங்கிறது தாங்காத ஒரு விஷயம். ஸோ அது அடிச்சிருச்சு. அதுவும் நம்ம கோல்டு தான் பண்ணுவோம், கோல்டுக்கெல்லாம் தாங்காது, உங்களுக்கு தெரியும். ஸோ அது லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் விட்டுட்டேன். வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் விட்டுட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த இயர், அதாவது லாஸ்ட் மந்த் 2022 16th 5 2022 இந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் ரீபவுண்ட் பண்ணேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $100 போட்டு ட்ரேட் பண்ணேன். ஏன்னா ஒரு கேட்டிருந்தாங்க, ஸோ $100 வச்சு ட்ரேட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி. சரி, அதுக்காக மெயினாக வந்து நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். $100 போட்டால் அப்புறம் $51 வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெபாசிட் போனஸாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதிலிருந்து நம்ம எடுப்போம். இந்த $100 வந்து எப்படி ட்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதில் படி பார்க்கும்போது இதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுப்போம். 12th 5 இல்லையா? ஸோ கஸ்டம் பீரியட், ஓகே, சாரி 2022 இல்லைங்களா? ஸோ இதில் 2022 5th month 12th நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. ஓகே, இதில் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த உங்களுக்கு வந்துருச்சு எல்லாமே. ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக என்ன சொல்கிறது, லாட் சைஸும் சரி, எஸ்எல்லும் சரி, டிபியும் சரி, எல்லாமே பக்காவாக வச்சு ட்ரேட் பண்ண அக்கௌண்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. $100க்கு 0.01 தான் உங்கள் லாட் சைஸ். இதுக்கு கீழே இதில் போட முடியாது. ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட்லேயே ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதில் ட்ரேட் பண்ணும்போது இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே, இந்த $100 நீங்கள் போட்டு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்து நீங்கள் அதில் கரெக்டாக இந்த ரூல் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் கையில் ஒரு 1000 USDயாக இருந்தாலும் சரி, 10,000 USDயாக இருந்தாலும் சரி, 1 lakh USDயாக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரேட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகணும் ஃபஸ்ட் திங். ஓகே, ஸோ இதில் ஹேண்டில் பண்ணி பழகணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 0.01 லாட் சைஸில் தான் நான் எல்லா ட்ரேட்ஸுமே எடுத்திருப்பேன். எஸ்எல்லும் போட்டிருப்பேன், டிபியும் வச்சுருப்பேன். இதில் அதிகபட்சம் டிபினால் என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $5, அதாவது 5%. $100க்கு $5ங்கிறது 5% இல்லையா? ஸோ லாஸும் அதே மாதிரி தான் ஆச்சு அப்படின்னாலும், ஒரு 500 பிப்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 5% லாஸ் ஆகுது. ஓகே,
ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணாத. நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் மெயினாக, பட் இந்த அக்கௌண்ட் ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ண அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள், அதிகமான ட்ரேட்ஸ் நான் எடுக்க மாட்டேன் எப்போவுமே, உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணால் அந்த டேட் வேணால் பாருங்கள். இந்த நிறைய ட்ரேட்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பேன். இந்த 18th பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரேட்ஸ் போட்டிருக்கேன். பட் அந்த 18th பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேட் தான் நடந்திருக்கு, அதுவும் -$4 தான் முடிச்சிருக்கேன். இதெல்லாம் என்னோடய டார்கெட் வந்து ரீச் ஆகாத பிளேசஸ், இது எல்லாமே வந்து ரீச் ஆகலை, அதனால் க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸ் இது எல்லாமே. செல் லிமிட் போட்டு வச்சுருந்தேன், பட் எல்லாமே டச் ஆகலை. ஸோ அதே மாதிரி 19th பாருங்கள், ஒரு ட்ரேட் போட்டேன், பட் நடக்கலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாள் ட்ரேட் நடக்கலை. ஓகே, அப்புறம் சாரி 19th இங்கே இருக்குங்களா, 19th இங்கே இருக்குது. ஓகே, 19th ட்ரேட் எதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 ட்ரேட் போட்டிருக்கு, எதுவுமே ட்ரேட் நடக்கலை. 20th ட்ரேட் போட்டிருக்கு, நடக்கலை. இந்த ட்ரேடுமே இங்கே ட்ரேட் ஆகலை. ஓகே, 21st ட்ரேட் நடக்கலை. 22nd 23rd ஓகே, 23rd போட்ட ட்ரேடு 2 ட்ரேடுமே லாஸு. 24th பண்ண ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 24th பண்ணதில் பண்ண லாஸ், அதாவது என்ன பண்ணணும், $6 லாஸ் பண்ணனா அதை வந்து இங்கே ப்ராஃபிட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அதுக்கு ப்ரீவியஸாக இங்கே லாஸ் ஆச்சுல, அதில் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா, ட்ரேட்ஸ் வந்து நான் போடுற ட்ரேட்ஸ் வந்து சில ட்ரேட்ஸ் வந்து நடக்காமையும் போயிருக்கு அப்படிங்கிற. கிட்டத்தட்ட 4-5 டேஸாக ட்ரேட்ஸ், ஒரு வீக்கே ட்ரேட் பண்ணல, புரியுதுங்களா? 1 வீக்கே நான் இதில் வந்து ட்ரேட் பண்ணல. நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தா கூட அதுலேயும் நம்ம எடுத்ததுலேயே டச்சான ட்ரேட்லேயும் ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடு லாஸும் ஆயிருக்கு. அடுத்த ஒரு ட்ரேடு வந்து அதை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், 25th வந்து பண்ணது. இப்போ அதில் ப்ராஃபிட், இங்கே ப்ராஃபிட் பண்ணது இங்கே கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்கேன். 25th அதே மாதிரி இங்கே 25th அதே நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட அந்த பெர் டேவுடைய அந்த ஆவரேஜை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ட்ரேட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப உட்காந்து ட்ரேட் பண்ணோம்னா கொஞ்சம் பண்ணலான்னு வைங்க, பட் நம்ம அது பண்ணுறது இல்லை. நம்ம ஒரு லெவல் பிளான் பண்ணேன்னா அது லெவல் வர மாதிரி போட்டு வச்சுட்டு பார்ப்பேன். ஹிட் ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா சரி வேறு மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா அது க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்னவோ அப்படிங்கிறதோ. ஸோ இதில் என்ன மோராவில் நிறைய ஒரு வாரத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரேட்ஸ் 3 ட்ரேட்ஸ் தான் நடக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டாப் லாஸு, ஒன்று ப்ராஃபிட்டு, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ண ட்ரேட்ஸ் செய்தே நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோங்கிறது தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் தான், எல்லாமே சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் தான். இது $2னா 2% அப்படி தான் நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். $2 பார்க்க 3%, 2%, 1 இந்த மாதிரி. லாஸ் ஆனாலும் அதே தான், சரிங்களா? லாஸ் ஆனாலும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், எந்த ட்ரேட்ஸுமே நிறைய இங்கே பாருங்கள் ட்ரேட்ஸ் எல்லாமே நடந்திருக்காது. 3ஆம் தேதி பண்ணது, 4ஆம் தேதி ட்ரேட்ஸ் இல்லை, 6th ட்ரேட் இல்லை, ஒரு சின்ன ஒரு ட்ரேட் பண்ணால் $1 க்ளோஸ் பண்ணிட்டேன். 6th எவ்வளோ ட்ரேட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ட்ரேட்ஸ் போட்டுமே அதில் எதுவுமே நடக்கலை. அதாவது நம்ம ரீச்சுக்கு என்னுடைய இதுக்கு வரல அப்படிங்கிறதும் சொல்லணும். 7th லாஸ் பண்ணியிருக்கேன். 7th எவ்வளோ ட்ரேட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ட்ரேட்ஸ் நிறைய போட்டிருக்கேன், பட் ஆனால் எதுவுமே வந்து என்னுடைய நான் நினச்ச லெவலுக்கு வரல அப்படிங்கிறதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து இந்த லெவலில் இருந்து டவுன் ஆகிட்டு அப்புறம் பை ஆகும்னு நினச்சி நான் பை போட்டு வச்சுருப்பேன். பட் அது ரீச் ஆகாமையே குறிப்பிட்ட லெவலுக்கு வந்துட்டு அங்கேருந்து பூமாய் போயிருக்கும் மார்க்கெட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்த விஷயங்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதை செஞ்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24% வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். 28, 25, 24 to 25% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே தான் நீங்கள் வந்து, அதாவது $100க்கு 25% நம்ம ப்ராஃபிட் பண்ணிடுறோன்னா இதே தான் நீங்கள் 1000 USDக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. $100க்கு 0.01, 1000 USDக்கு 0.10. அதாவது இது 1000 USD அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா $240 ப்ராஃபிட். ஸோ இது பர்சன்டேஜ் வைஸ் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த டாலர்ஸை வந்து நீங்கள் மறந்துடணும். $5, $10 இதெல்லாம் மறந்துட்டு பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா மந்த்லி ப்ராஃபிட் வந்து நம்ம எவ்வளோ பண்ணணும், அது பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்கணும். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் 5%, மினிமம் 5% நீங்கள் பண்ணாலே ப்ராஃபிட் தான். ஏன்னா அதை வந்து வேறு நம்ம எந்த பிஸ்னஸ்லையுமே பண்ணவும் முடியாது. நீங்கள் எங்கே நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து போட்டு வச்சாலும், பேங்க்கில் எங்கே வச்சு போட்டு வச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது.
மாதம் மாதம் 5% வந்து வட்டி கொடுக்குறவங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு தனி, அது வேறு ஒரு பிஸ்னஸ்ஸு. வட்டி கொடுக்கலாம் அப்படின்னா, பட் அது வாங்குறதுக்கு நமக்கு ஒரு திறமை வேணும், கொடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வீட்டில் உட்காந்து என்கிட்ட இந்த ஃபண்ட் இருக்குது, இதுக்கு வந்து நான் ட்ரேட் பண்ணேன், வேலை செஞ்சேன் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். சைடாக நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை இதுவே மெயின் பிஸ்னஸாக எடுத்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் உங்கள்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். நான் சொல்கிறேன் மினிமம் 5% பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து இதை வந்து ஒரு 24 to 25% நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இதில் எனக்கு 5% $5 எனக்கு இதில் ப்ராஃபிட் வந்திருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். பட் என்னோடய கேல்குலேஷன் அவ்வளோதான். நான் நினச்சதை விட பார்த்தீங்கன்னா 3 மடங்கு ஜாஸ்தியாக வந்திருக்கு. சரிங்களா, 3 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தியாக வந்திருக்கு. அது வந்து நம்ம அது பண்ணுறது. பட் நான் உங்களுக்கு பார்த்தோன்னா ட்ரேட்ஸ் நீங்களே பார்க்குறீங்க, ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். ரொம்ப ப்ராஃபிட்லாம் பண்ணலைங்க. ஒரே போட்டு $10 $20 ப்ராஃபிட் பண்ணல. சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ், $3 $1 $1/2 இந்த மாதிரியே செஞ்சு தான் நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ரோத் பண்ணியிருக்கேன். இது ஏன் இந்த வீடியோ காமிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி டேட் வந்து 13, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சுங்கிறதுக்கு ஆகட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நான் இதை காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 1 மந்தில் நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்களும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி. ஓகே, சரிங்க. உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ப்ராஃபிட்டே வந்து நம்ம நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்டை நீங்கள் எடுக்க பாருங்கள். ஒரு $100க்கு 0.01 லாட் சைஸ் அப்படின்னா 1000 USDக்கு 0.10. ஒரே ஸ்கிரிப்ட். இதில் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் என்னென்னா, ஒரே ஸ்கிரிப்ட்டு 0.01 லாட் சைஸு. வேறு எந்த ஸ்கிரிப்ட்டுமே நம்ம வாட்ச் பண்ணுறதில்ல. கோல்டு மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன். வேறு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். அது ஒன்று. நம்ம போட்டு வச்சதும் சில டைம் நடக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி செஞ்சே நம்ம வந்து ஒரு 25% ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நிறைய ஸ்கிரிப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரல. போதும், நீங்கள் ஒரே ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். லாட் சைஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எங்கேயுமே அந்த லாட் சைஸில் இன்க்ரீஸும் பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அந்த ரூல் பக்காவாக ஃபாலோ பண்ணும். நான் இங்கே பாருங்கள் 0.02 போட்டிருக்கேன். அப்படிலாம் பண்ணி ப்ராஃபிட் இல்லை. நான் ஒரே லாட் சைஸு, ஒரே செட்டப்பு, 5 மைனஸ் ஆச்சுன்னா $5 அதிகபட்சம். ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு அதிகபட்சம் ஒரு $5, அதாவது 5% ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஒரு ட்ரேடில் நீங்கள் 5% $5 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா 5% போயிடுச்சு. தொடர்ந்து நீங்கள் 3-4 ட்ரேட் அடிச்சிச்சுன்னா 20% லாஸ். நாங்கள் 20% ப்ராஃபிட் பண்ணதை நீங்கள் 4 ட்ரேட் லாஸ் பண்ணிங்கன்னா 25% லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேல்குலேஷனில் நீங்கள் ஒரு சின்ன அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அக்கௌண்ட் உங்கள் கையில் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதுதாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சின்ன ஒரு அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னா, காப்பி ட்ரேட்ஸ் வந்து நம்ம ஆக்டாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க எனக்கு பின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு பின் பண்ணுங்கள், அது என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் போய் பார்க்குறனாலும் பார்க்கலாம். ஹாரிஃப் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதனால் அதோடைய என்ன சொல்கிறது, இந்த ஆட்டோமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா அது கால்குலேட் பண்ணுது. ஸோ இந்த ரிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்தாக தான் பண்ணுது. ஸோ அதுக்கான ப்ராஃபிட்ஸ் தான் இது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க, காப்பி ட்ரேடில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறோம் அப்படிங்கன்னா பிங்க் பண்ணுங்கள், என்னங்கிறத நான் சொல்கிறேன். காப்பி ட்ரேடில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதோட பர்சன்டேஜ் வைஸ் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகும். பட் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ $100 வச்சு ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ, புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க, புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இப்படி தாங்க ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நான் ரூல்னு சொல்கிறது அதுதான். ஓகேங்களா. ஏன் அவ்வளோ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சின்ன அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகினாங்கன்னா பெரிய அக்கௌண்ட்டில் நீங்கள் அதே செட்டப்பில் பண்ணலாம். ஓகேங்களா. நீங்கள் அதை பெரிய அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டு கூட லாட் சைஸ் கூட கம்மி பண்ணிக்கலாம். 1000 இப்போ $100க்கு 0.01 லாட் சைஸ் போடுறேன் அப்படின்னா நீங்கள் 1000 USDக்கு 0.10 லாட் சைஸ் வரும் அந்த கணக்கு. நீங்கள் அது 0.05 கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 10% மந்த்லி ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா 0.05 போட்டிங்கன்னா 1000 USDக்கு 50% 5% கிடைக்கும். அவ்வளோதான். பட் என்னென்னா, இந்த ரூலில் நீங்கள் எதுவும் மாற்றமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மெயின் செட். இதை நீங்கள் பழகிட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது பண்ணணும், ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு $100 வந்து டபுள் ட்ரிபிள் பண்ணணும் அப்படிங்கன்னா
அது பண்ணலாம். பட்டு நல்ல ட்ரேட்ஸ் அது பார்க்குறேன். நான் அடுத்த மாதம் அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பண்ணி பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஓகே கைஸ், உங்களோட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற இந்த வீடியோ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதாவது வேறு எதாவது கேட்கணுன்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை தனியாக நீங்கள் பிங்க் பண்ணுறனாலும் ஓகே. நன்றிகள், வணக்கம்.